ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலின் 101வது ரெசிபியில் பிரண்டை துவையல் எப்படி செய்வதென்று பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நாம் இன்றைக்கி பிரண்டை ஒரு கட்டு எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு 4 பல், தேங்காய் சில்லு 4, புளி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு, சிவப்பு மிளகாய் 3, ஜீரகம் 2 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம பிரண்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ரொம்ப பார்த்து கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சாறு கையில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அரிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரை போட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த ஜாயின் ஆகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி மெதுவாக அதோட தோலை எடுத்துக்கலாம். கட் பண்ணி 4 பக்கமும் இருக்கிற தோலை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துடலாம். நல்லா தோல் சீவி முடித்த உடனே நம்ம அதை தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு கழுவுறதுக்காக போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொன்று அதே மாதிரி தோல் சீவிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பிரண்டையோட தோல் டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம தோல் சீவணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா தோல் சீவி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அருகாமனையில் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். கத்தி இல்லைன்னா நம்ம அருகாமனையில் கூட இந்த மாதிரி மெதுவாக தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த காட்டுற மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோல் சீவினோடனே இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஆயிடுச்சு இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ஆனவுடனே நமக்கு தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம அதை தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. அதோடு நம்ம தோல் நீக்கிற பிரண்டையும் இந்த தண்ணியில் போட்டு வச்சாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை சுடு பண்ணிக்கலாம். அப்புறமா பிரண்டையை கழுவோம் இல்லையா, அந்த கழுவுன பிரண்டையை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. அது 5 நிமிஷம் அங்கே அந்த சுடு தண்ணியில் இருக்கட்டும். நாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உருட்டு பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உருட்டு பருப்பும் லைட்டாக ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 பல் பூண்டை சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, எல்லாம் நல்லா கொஞ்சோண்டு வதங்கின அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு பாருங்கள். நம்ம அங்கிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த பிரண்டை 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த அப்புறம் நம்ம அந்த பிரண்டையை வதங்கினதை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை வதங்கும் போது கலர் சேஞ்ச் ஆகிடும், அது தெரியும்.
கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காயை கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வதங்கின வரைக்கும் விட்டுலாம். அப்புறமா நம்ம புளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட்டால் கருவேப்பிலை மல்லியெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை வந்து நல்லா வதங்கி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது லைட் க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து மஞ்சள் கலந்த லைட் க்ரீன் கலருக்கு மாறி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரண்டை நல்லா வதங்கிருச்சுன்னு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதை ஆற வச்சிடலாம். ஆறினோடனே மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கடுகு தாளித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதோட கடுகு சேர்த்து இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. தாளித்ததை இதோட கொட்டிடலாம் நம்ம. இது அவ்வளோ ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம். இதை நம்ம வந்து சாதத்தில் சிறிதளவு நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஹீட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து இதோட பசு நெய் சேர்த்து தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். அது வந்து அந்த புளியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதனால் அந்த புளிப்பு சுவையோட சூப்பர் டேஸ்ட்டாக அந்த கடலைப்பருப்பு அப்புறமா உருட்டு பருப்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு அறுசுவை டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க. விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.